சட்டவிரோதமான மீன்பிடிகளால் எங்களுக்கு ஒரு வருஷமாக நாங்கள் இந்த கையை விரித்து கொண்டு ரோட்டுகளை தான் திரிகிறோம். அவங்க டங்கார் நங்குரத்தை போட்டு லைட்டை வச்சு மீனை எல்லா குஞ்சு குறால் எல்லாத்தையும் அழித்து வராங்க. ஓந்தாச்சி மடத்திலிருந்து இஞ்சால தான் சுருக்கு வலை இல்லை, இஞ்சால முழுவதும் சுருக்கு வலை வச்சுட்டு எங்களோட தொழில் மிக சரியான மோசமாக பாதிக்கப்படுறது மட்டுமில்லை, இனிவரும் சந்ததிகளுக்கு இந்த மீன்கள் கிடைக்குதோ தெரியாது. அவங்க இறக்குற நங்குரத்தில் வலையில்லாமல் 60-70 ரூபாய் வலையும் பிஞ்சு போச்சுது. கேட்டால் அடிக்க வராங்க, சண்டைக்கு வராங்க, போட்டையும் உடைச்சு போட்டாங்க. இதை எங்கய்யா போய் சொல்றது? இது ஒரு சட்ட நடவடிக்கை எடுங்கய்யா. මඩකලපුව කළුවංචිකුඩි ඕන්දාච්චි මඩම් ප්‍රදේශයේ දීවරයෙකුගේ මැසිවිල්ලයි මේ. නීති විරෝධීව මෙරටට ඇතුල් වන ඉන්දිය දීවරයින් සම්බන්ධව හැමෝම කතාබහ කළත් රට තුළ සිදුවන නීති විරෝධී දීවර කටයුතු පිළිබඳව වැඩි දෙනාගේ අවධානය යොමු වන්නේ නැහැ. නීති විරෝධී ආම්පන්න භාවිතා කරමින් දීවර කටයුතුවල නිරත වීම දඬුවම් ලැබිය හැකි වරදක් වුණත් අදටත් නිදහසේ බොහෝ දෙනා එම කටයුත්තේ නිරත වෙනවා. බලවතුන්ගේ සහ දේශපාලන අධිකාරියේ ඇතමුන්ගේ සහය ඇතුව නීති විරෝධීව දීවර කටයුතු සිදුවෙමින් පවතිනවා. නීති විරෝධී ආම්පන්න භාවිත කිරීමෙන් දීවර කටයුතුවල නිරතවීම අනෙකුත් දීවරයින්ට පාඩුවක් ගෙන දෙනවා වගේම රටේ සම්පත්ද දිනෙන් දින සූරාකෑමට ලක්වෙනවා. மடக்களப்பூ டிஸ்ட்ரிக்டே சிதுவன்னேத் எவன்னாக். இந்த சுருக்கு வலையால் எங்களுக்கு நிறைய பாதிப்பாகுது. வலை கட்டுறதுக்கும் பிரச்சனையாக இருக்குது. அவிய நங்குரத்தை போட்டு லைட்டாக வச்சுருக்காங்க. எங்கள்கிட்ட வலை ஓடி போனோடனே வலையை பிக்காங்க. நாங்கள் ஏன் பிக்கிறேன்னு கேட்டோடனே எங்களுக்கு அடிக்கிறதுக்கு வராங்க. எங்களோட போட்டில் கொண்டு அவிய போட்டை கொண்டு முட்டுறாங்க. இதெல்லாம் நிறைய பிரச்சனையாக இருக்குது. எங்களுக்கு தொழிற்சி இல்லாமல் தான் இருக்குது. இப்போ கடும் கஷ்டமாக இருக்குது. இந்த சுருக்கு வலையை எப்படியாவது எங்களுக்கு நிப்பாட்டி தரணும். 50,000-60,000 பேர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இந்திய மீனவர் எங்கட எல்லைக்குள்ளே சட்டவிரோதமான மீன் பிடிக்காங்கன்னு சொல்லி அவையில் பிடிக்காங்க இது செய்கிறாங்க. அதை விட பெரிய பிரச்சனை எங்கட இதுக்குள்ளே இந்த கிழக்கில் இருக்குது. கிழக்கில் சட்டவிரோதமான வலையை போட்டு குஞ்சு குறால் சின்ன மீன் பெரிய மீன் முழுதையும் பிடிக்காங்க. எங்களால் தொழிற்சியில் இல்லை. எங்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கோம். இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வுண்டை நீங்கள் பெற்றுத்தரணும். இப்போ இருக்கிற ஜனாதிபதி ஊழல் லஞ்சம் அற்ற நல்ல ஒரு ஜனாதிபதி. அவர் எங்களுக்கு இப்படி ஒரு உதவி ஒன்று செஞ்சு தந்தால் அவரை நாங்கள் வாழ்க்கையில் மறக்க இல்லாமல் இருப்போம். මඩකලපුව කළුවංචිකුඩි ඕන්දාච්චි මඩම් කෝට්ටයි කල්ලාරු කළුදාවලයි කුරුක්කල් මඩම් මාංකාඩු හා තේතාතිව් වැනි ප්‍රදේශවල ජීවත්වන දීවරයින් නීති විරෝධී දීවර කටයුතු නිසා පීඩාවට පත්ව සිටිනවා. මෙම ප්‍රදේශවල පවුල් 2000ක් පමණ දීවර කටයුතු මත යැපෙනවා. නමුත් මෙම නීති විරෝධී දීවර කටයුතු හේතුවෙන් මොවුන්ගේ ජනජීවිතය ප්‍රශ්නාර්ථයක් වෙලා. எந்த ஊர் கோட்டக்கல்லாறு. நான் ஒரு கரவல முதலாளி. என்ன நம்பி ஒரு 20-25 தொழிலாளிகள் எழுதியிருக்காங்க. இந்த தொழிலாளிகளுக்கு இப்போ தொழில் கஷ்டம். என்ன காரணம்னு சொன்னால் சட்டவிரோதமாக மீன் பிடிக்காங்க கடலில். சுருக்கு வலையை கொண்டு சட்டவிரோதமாக மீன் பிடிச்ச உடனே இரவையில் அந்த மீன் அந்த வெளிச்சத்துக்கு இறங்குது. இறங்குன உடனே அவங்க அவ்வளோத்தையும் சுருக்கிட்டு வராங்க. எங்களுக்கு நாங்கள் காலையில் தொழில் செய்கிறோம். நாங்கள் காலையில் கரைக்குள்ளே மீன் இறங்குதில்லை. எங்களை தொழிலாளி இருந்துட்டு மீனை பார்த்துட்டு மீன் இல்லை வலையில் போகிறாங்க. தொழிலே இல்லை. தொழில் இது ஃபுல்லாகவே அடிபட்டு போயிட்டு. ஆனால் முதல் பட்ட மாதிரி எங்களுக்கு இப்போ இல்லை மீன். இந்த சுருக்குவலை தொடங்குறது பிறகு மீன் படையுதில்லை. சுருக்குவலை எடுத்தாட்டினா எங்களுக்கு மீன் படும் கண்டிப்பாக. என்னோட 40 பேர் தொழிச்சிக்கிறாங்க. நான் 3 கரவலை தோணிகளை வச்சு நடத்துகிறேன். சுருக்கு விலையால் கடலில் போகிற மீனை வடத்துலேயே உடனே அவளத்தில் வார மீனவளை அவங்களே இது சுருக்கி இருக்கிறதால எங்களை 40 பேர் தொழில் அப்படி பாதிக்கப்படுது. அப்புறம் தோணிதல்னா அப்படி 1 லட்ச ரூபாய் மீன் பட்டால் தான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு 2,000 காசு வரும். அதனால் 10,000 12,000 மீன் படுறதால அவங்களோட குடும்பங்களுக்கு அதை கொண்டு நடத்தக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. அதால் தொழிலாளிகளும் வேறு தொழிலுக்கு போகிறதால எங்களோட தொழில் அப்படியே பாதிக்கப்படுது. ශ්‍රී ලංකාව සම්පත් රාශියක් තිබෙන දූපතක් වෙලත් අපි අදටත් ජීවත් වන්නේ ණය බරත් එක්කයි. අපේ රටේ තිබෙන සම්පත් නිසියාකාරව කළමනාකරණය කරගෙන අපේ වැඩ කටයුතු ඉදිරියට ගෙන යනවා නම් අපි තවදුරටත් කඳුළු එක්ක ජීවත් වීමට අවශ්‍ය වන්නේ නැහැ.